தென்னந்தோப்புக்கு காவல்காரரா இருந்த ஒரு மனிதர் மனைவி 2 மகள் 1 மகனை தனியா வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு மாசத்துல ஒரு நாள் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு போறத வழக்கமா பின்பற்றி இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு நாள் மனைவி மகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு மீதம் இருந்த கொஞ்சோன்னு சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது மகன் சாப்பாட்டுலயே சிறுநீர் போயிட்டாங்களாம். உடனே மனசுடைந்த அந்த பெண் பசிய பொறுக்க முடியாம அந்த சாப்பாடவே சாப்பிட்டுட்டு வறுமையை நினைச்சு அழுதுகிட்டே குடும்பத்தோட படுத்து தூங்கி இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த பெண்ணோட கனவுல ஒரு பாட்டி வீட்டு வாசல் வந்து நின்று கொலவை போட்டுட்டு போன மாதிரி இருந்திருக்கு. இந்த விஷயம் நடந்த மறுநாள் காலையிலேயே திடீர்னு கணவர் வந்து, நான் வேலை பார்க்கிற முதலாளி உங்களையும் கூப்பிட்டு வந்து வயல்லையே தங்க சொல்லிட்டாங்க, இனிமேல் நமக்கு சோறுக்கு பஞ்சமே இல்ல வாங்கன்னு சொல்லி வெளி ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்களாம். அன்னைக்கு இருந்து குடும்பமே சாப்பாடுக்கு குறை இல்லாம மகிழ்ச்சியா இருந்திருக்காங்க. உடனே அந்த பெண் நம்ம பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு கனவுல வந்தது நம்ம கும்பிடுற இளங்காளியம்மன் சாமி தான், நமக்கு குறை இல்லாத சாப்பாடை கொடுத்ததும் இளங்காளியம்மன் சாமி தான் புரிஞ்சுக்கிட்டு உலை கொதிச்சதுக்கு அப்புறம் எப்பெல்லாம் அரிசி போட்டாலும் இளங்காளியம்மனை நினைச்சுக்கிட்டே அரிசி போட்டதாகவும், அவங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் அவங்க மருமகளுக்கு நடந்த விஷயத்த சொல்லி சோறுக்கு அரிசி போடுறதுக்கு முன்னாடி இளங்காளியம்மனை நினைக்கணும்னு சொல்லி கொடுத்ததாகவும் சொல்றாங்க.